வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். 1960 வருஷத்துல ஆசிய கண்டத்திலே ஆபத்தான இந்த தீவுக்கு மேல முதல் முறையா சின்ன விமானங்கள் பறந்து போச்சு. அதுல ஒரு விமானம் கரெக்டா இந்த தீவுக்கு மேல பறந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ரெண்டா பறந்து அதில் உள்ள பைலட் அந்த தீவோட அடர்ந்த காட்டுக்குள்ள விழுந்துடுறான். அந்த தீவு காட்டுக்குள்ள இருந்த மக்களோ இதுவரைக்கும் வெளியாளுக யாரையுமே பார்த்தது கிடையாது. திடீர்னு வானத்துல இருந்து ஒருத்தன் வித்தியாசமா விழுந்துடவும் இவனை கொத்துக்கறி போட்டுறலான்னு பாக்குறாங்க. அவங்கிட்ட இருந்து உயிரை காப்பாத்த தப்பிச்சு ஓடுற இந்த பைலட் அந்த காட்டுக்குள்ள எதிர்பாராத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ரெஸ்கியூ டான். 1960களில் நடந்த அந்த வியட்நாம் போர் அப்போ அமெரிக்க ஏர்போர்ஸ் வியட்நாம் காடுகளுக்குள்ள ஒளிஞ்சிருந்த போராளிகள் கேம்ப குறி வச்சு வெடிகுண்டு போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு டீமை வியட்நாமுடைய லாவோஸ் நகரத்துக்குள்ள விட்டு அந்த காட்டுல உள்ள கேம்புகளை தாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதுல ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ. அந்த டீமை உட்கார வச்சு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா அங்க எப்படி உயிர் பிழைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஷார்ட் பிலிமா போட்டு காமிக்காங்க. ஆனா படத்துல காமிக்கிறத பார்த்து இவங்க கொமச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷனுக்குள்ள போறதுக்கான பிரீஃபிங்க அவங்களோட படை தளபதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் சொல்லி முடிச்சு போய் வென்றுவா மகனேன்னு ஒரு 4 வீரர்களை 4 பிளைட்ல லாவோஸ் ஊருடைய அடர்ந்த காட்டை நோக்கி அனுப்பி விடுறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டார்கெட் இடத்துக்கு போய் வெடிகுண்டுகளை வீசி அழிக்க அப்போ அதுல ஏர் டிஃபென்ஸ் கன் ஒன்னு சுட்டதுல நம்ம ஹீரோவோட பிளைட் விங்கு ஒன்னு உடஞ்சிருது. சர்ரு நம்ம பிளைட் கீழே விழ போவ மத்தவங்க எல்லாம் மச்சான் உடனே எஜெக்ட் பண்ணி வெளில ஓடிடு அப்படிங்காங்க. ஆனா இந்த பிளைட்டை எதிரிகள்கிட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை மேல ஏத்த பார்க்கான். ஆனா அனாமத்த கீழே விழுந்து பிளைட் உடஞ்சிருது. அவன் இப்போ எதிரிகளோட பகுதியில் மாட்டிக்கிட்டான். விழுந்த உடனே பிளைட்ல இருந்து வெளியே வந்து அவன் ஓடி போவ பின்னாடியே தீவிரவாதிகள் துப்பாக்கி வச்சுட்டு இவனை துரத்திட்டு போறாங்க. நேரா ஒரு வாழைத்தோப்புக்குள்ள போனவன் அங்க உள்ள சருகெல்லாம் மேல எடுத்து போட்டு தரையோட தரையா ஒளிஞ்சுக்கிட விரட்டி வந்த தீவிரவாதிகள் அதை கவனிக்காம அவனை தாண்டி போயிடுறாங்க. அவங்க போன பிறகு வெளியே வந்தவன் முத வேலையா அவனோட ரேடியோவை எடுத்து ஆண்டனா உடைச்சு அங்க ஒரு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிடறான். பிறகு அங்கிருந்து அப்படியே எதிர் திசையில நவுண்டு போனவன் ஒரு சின்ன குடிசமானியான இடத்துக்கு வரான். அங்க பானையில சீனி கிழங்கு இருக்க பார்த்து சாப்பாட்டுக்காகவும் எடுத்து பாக்கெட்ல ஒழிச்சிட்டு அதே திசையிலேயே நடந்து போறான். அன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு புதர் மாதிரி இடத்துல ஒளிஞ்சிருக்கிறப்போ மேல ஹெலிகாப்டர் பறந்து போற சத்தம் கேக்குது. இவங்க ஆளுங்க தான் வந்துட்டாங்கன்னு வெளியே ஓடி வர்றதுக்குள்ளயும் அந்த ஹெலிகாப்டர் பறந்து போயிருது. இவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க உள்ள ஒரு பெரிய பாறாங்கல்லு மேல ஏறி நின்று பார்க்கான். எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் அடர்ந்த காடுகளும் மலையும் தான் தெரியுது. இங்க நின்னா அவங்க ஹெலிகாப்டர் வந்தா பாக்குறதுக்கு ஈஸியா இருக்குன்னு கையில ஒரு சின்ன கண்ணாடி துண்டை வச்சு அதை சூரிய வெளிச்சத்துல காமிச்சு அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கலான்னு அங்கேயே நின்றுகிட்டு இருக்கான். ஆனா அடிக்கிற வெயில்ல மண்டை காஞ்சி போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஓடையில போய் தண்ணியை குடிக்கான். குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா வியட்நாமுடைய ரெசிஸ்டன்ஸ் குரூப் கையில துப்பாக்கியும் கையுமா இவன் பக்கத்துல நிக்காங்க. அப்படியே தொக்க அவனை பிடிச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள கூட்டு போறாங்க. அங்க எல்லாமே ஓலை குடிசைங்க தான். அங்க உள்ள மக்கள் இவனை ஒரு வினோதமா பார்க்காங்க. ஊர் மத்தியில கூட்டு போய் அங்க அவனை வெட்ட வழியில படுக்க போட்டு 2 கையையும் காலையும் கட்டி போட்டு ஒரு 4 பூரா வெயிலே வாட விடுறாங்க. அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்காந்து இவன் மூஞ்சல வண்டு விட்டு விளாண்டுகிட்டு இருக்கான். அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஊரே அங்கதான் உட்காந்துருக்கு. இவனை பிடிச்சிட்டு வந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் இவன் கை வழங்கெல்லாம் கலத்தி விட்டு இவனை இன்னும் அடர்ந்த காட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிக்காங்க. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் தலைவன் ஒரு மூங்கில் கம்பு எடுத்து கத்தியால் அதை சொரண்டன அந்த சருகளை எடுத்து போட்டு இன்னொரு கட்டையில வச்சு தைக்க அது தீ பிடிக்குது. இப்படியும் நெருப்பை உருவாக்க முடியுமான்னு நம்ம ஹீரோ ஆணு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மேல ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போற சத்தம் கேட்ட உடனே எல்லாம் பதறி போய் ஓடி ஒளிறாங்க. அந்த ஹெலிகாப்டர் போன பிறகு நம்ம ஹீரோவை பிடிச்சு அடிக்காங்க. யோ நான் கூப்பிடலையா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சு தொலைய மாட்டுக்கு. இவனை கட்டி போட்டு இன்னொரு வாட்டி உங்க ஆளுகளுக்கு சிக்னல் கொடுத்த உன்னை இங்கே சுட்டு கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க. பிறகு அந்த காடு வழியா கிராஸ் பண்ணி இன்னொரு கிராமத்துக்கு வராங்க. அப்பயும் மேல ஹெலிகாப்டர் பறந்து போகுது. இவனை காணோன்னு அமெரிக்க ராணுவம் அலைஞ்சி பிறக்கி தேடுது. ஆனா இவனை கண்டுபிடிக்க முடியல. அந்த கிராமத்தை போய் சேர்ந்த இந்த கூட்டம் நம்ம ஹீரோவை ஒரு வண்டியில ஏத்திட்டு நேரா ஒரு பெரிய பங்களாவுக்கு கூட்டு போறாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு முக்கியமான அரசியல்வாதி உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு எதிரில் இவனை உட்கார வைக்காங்க. எதுக்குடே நீங்க அமெரிக்காரங்க எங்களுக்கு எதிராக போர் தொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோவோ நான் போர் செய்யலாம் வரல, பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பைலட் ஆனேன், என்ன தூக்கி இங்க போட்டு விட்டாங்க அப்படிங்க. சரி ரைட்டு, நீ திரும்ப உன் வீட்டுக்கு போகணும்னா இந்த லெட்டர்ல சைன் பண்ணு அப்படின்னு இவன் கையில ஒரு லெட்டரை கொடுக்காங்க. அதை வாசிச்சு பார்த்தா அநியாயம் பண்ணும் அமெரிக்க நாட்டின் ஏர்போர்ஸ் படைகள் அப்படின்னு ஏதோ கேவலமா எழுதியிருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுல என்னால கையெழுத்து போட முடியாதுன்றதான். சைன் போட்டா 2 வாரத்துல உன்னை நாங்களே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்ல அப்ப உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சடையனை கூப்பிடுவோம். அவன் நம்ம ஹீரோவை தரதரன்னு வெளியே இழுத்து கொண்டு போய் அவன் 2 காலையும் கைத்துல கட்டி அதை ஒரு எரும மாட்டுல கட்டி விட்டு அதை ஓட விடுறாங்க. ஊரே அதை பார்த்து சிரிக்க நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துடுறான். கண் முழிச்சு பார்த்தா கைத்துல தலைகளை தொங்கிட்டு இருக்கான். அவன் உடம்புல ஒரு பெரிய எறும்பு கூட்டை கட்டி விட்டாங்க. அந்த எறும்பு போகக்கூடாத இடத்துக்குள்ள எல்லாம் பூந்து கடிச்சு கொள்ளுது. அதுக்கு பிறகு அவன் கையும் காலையும் கட்டி ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு இவனை கொடூரமா சித்திரவதை பண்றாங்க. ஆசை தீர இவனை சித்திரவதை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் மலைக்காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கேம்புக்கு இவனை கூட்டு போய் அங்க ஒருத்தன்ட்ட இவனை ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க போன பிறகு இந்த கேம்ப்ல இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவோட ஷூ எல்லாம் கலத்தி வீசிட்டு இவனை கொண்டு போய் ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ள இருக்க
இருக்கிற குடிசைக்குள்ள அடைச்சிட்டு போயிடுறான். அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கான், இவன் குடிசைக்கு பக்கத்து குடிசையில சில அமெரிக்காக்காரங்க இருக்காங்க. மாப்பிள்ளையா நீங்க என்னடா பண்றீங்க இங்க அப்படின்னு கேட்டா அவங்களையும் இந்த மாதிரி கைதிகளை பிடிச்சு வந்து போட்டிருக்காங்க போல. அப்ப அந்த கதவை திறந்துட்டு ஒரு 2-3 பேர் உள்ள வராங்க. கையில ஒரு பெரிய கட்டையை கொண்டு வந்தவங்க அதை கீழே போட்டு நம்ம ஹீரோவை படுக்க வச்சு அந்த கட்டை ஓட்டைக்குள்ள இவன் 2 கால்களையும் விட்டு லாக் பண்ணிடுறாங்க. கையில விலங்கு கால்ல கட்டை. நம்ம ஹீரோவால இன்ச்சு கூட நவர முடியாது. அன்னைக்கு நைட்டு போதா நம்ம ஹீரோ அந்த குடிசையில அப்படியே கிடக்கான். அடுத்த நாள் காலையில அவனை வெளியே கொண்டு வந்து கை கட்டெல்லாம் அவுத்து விடுறாங்க. அப்பதான் பக்கத்து குடிசையில உள்ளவங்களும் வெளியே வராங்க. பார்த்தா அங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. எல்லாரும் பரஸ்பரம் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அதுல ஒல்லியா இருக்கிற அந்த ஆள் பேர் ஒய்சி, அவருக்கு பட்ட பேர் ஓமக்குச்சி. பிறகு பிசிட்டு பிராசிட்டுன்னு ஒவ்வொருத்தனும் அவங்க உங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்த உடனே சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி வரவேற்கீங்களே, நீங்க எத்தனை நாளைக்கு அங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் ஒரு 2 வருஷம், இவன் ஒரு 3 வருஷம் அசால்ட்டா சொல்றாங்க. அப்ப தாடி இடியெல்லாம் வச்சுக்கிட்டு காட்டுவாசி மாதிரி ஒருத்தங்க வரான். அவன் பேர் டுவேனு. அவனையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிளைட்டை சுட்டு பிடிச்சாங்களாம். அப்ப பக்கத்துல ஏசப்பா கெட்டப்ல இருக்கானே இவன் பேர் ஜீனு. அவன் தான் அந்த கூட்டத்தை என்னைக்கா இருந்தாலும் நம்மள ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இவங்க கூட்டமா நின்று பேசிட்டு இருக்க பார்த்த உடனே அந்த குட்டி ஹிட்லருங்கிறவன் வந்து சத்தம் போட்டு இவங்க எல்லாம் விரட்டி விடுறான். பிறகு இவங்க அப்படியே ஒரு வாக்கிங் போவ அப்ப அந்த ஜீனு நம்ம ஹீரோக்கு அங்க உள்ள லோக்கல் ஆட்களை பத்தின விவரத்தை சொல்றான். குட்டி ஹிட்லர் ஒரு கிறுக்கு பைய, அவன்கிட்ட எக்காரணத்தை கொண்டு எப்பயும் பிரச்சனை வச்சுக்கிட கூடாதுங்க. அடுத்தாப்புல ஜம்போ, இவன் ஒருத்தன் தான் இங்க இருக்கிறதுலே நல்ல ஆளு அப்படிங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே போவ அங்க ஆளுக்கு கையில ஒரு மரக்குடுவை அவனை கொடுக்காங்க. அதுல ஒவ்வொருத்தனா தண்ணி வாங்கிட்டு போறான். எதுக்குன்னா அந்த ஒரு சொம்பு குத்த வச்சப்பறம் கழுவுறதுக்கு. காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்க குடிசையில வந்து ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க வேணா இங்கே கடங்க, நான் இன்னைக்கு நைட்டே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக போறேங்க. ஆனா அப்பதான் டுவேன் சொல்றான், இவன் நினைக்கிற மாதிரி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது ஈஸி கிடையாது. காட்டுக்குள்ள அப்படி ஒரு இடத்துல இந்த சிறை அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து வெளியே போனா 2 நாளுக்குள்ள தண்ணி கிடைக்காம தவிச்சே செத்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம வறண்ட நிலத்துல கால் தடத்தை ஈஸியா ட்ராக் பண்ணி வந்துருவாங்க. இந்த குடிசை நமக்கு சிறை கிடையாது, இந்த காடும் மலையும் தான் நமக்கு சிறை அப்படிங்க. உடனே நம்ம ஹீரோ இங்க மழை காலம் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்கான். ஒரு 5-6 மாசம் ஆகும் அப்படின்னு பிசிட்டுங்கிறவன் சொல்றான். 5-6 மாசம்லாம் வெயிட் பண்ண முடியாதே அப்படின்னு நம்ம ஹீரோ அரண்டு போவ அப்ப ஜீன் சொல்றான், அப்படி மழை பெஞ்சாலும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது கஷ்டம். ஏன்னா தினம் 6 காவலாளிகள் இந்த ஜெயிலுக்கு காவலா இருக்காங்களாம். பகல்ல தானே அவங்க இருக்காங்க, நைட்டு போல ஓடிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கான். ஆனா நைட்டு தான் இவங்களுக்கு மகா வேதனையே. எல்லாவனையும் வரிசையா படுக்க போட்டு 2 காலையும் அந்த கட்டைக்குள்ள போட்டு லாக் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க உள்ளவங்க கிட்ட யார்ட்டையாவது ஆணி இருக்கான்னு கேட்கான். ஏன் ஆணியை வச்சு எல்லாவனையும் குத்தி கொண்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிடலாம் பாக்கியா, நல்ல ஆளி ஆணி அப்படின்னு ஒய்சி சொல்லிட்டு சிரிக்க. அப்போ ஒருத்த மட்டும் ஆணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. அடுத்த நாள் அந்த குடிசைக்கு வெளியே காவலாளிகள் உட்காந்து சாப்பிடுற இடத்துல கை தொடக்கையில துணியை தொங்க விடுறதுக்காக ஒரு ஆணி ஒன்று அடிச்சு வச்சிருக்காங்க. அதை அவன் நம்ம ஹீரோக்கு காமிச்சு கொடுக்க ஹீரோ நம்ம கூட்டத்திட்ட நான் 1 2 3ன்னு சொல்லவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில நடக்க ஆரம்பிங்க அப்படிங்க. இல்ல உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்காங்க. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் 1 2 3ன்னு சொல்லவும் நம்ம ஆளுங்க எல்லாம் ஒவ்வொரு திசையில நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்து அந்த காவலாளிகள் சடர்னு துப்பாக்கி எடுத்துட்டு ஒவ்வொருத்தன் பின்னாடி வளர்த்தி போவ அந்த குடிசையில ஜம்பா மட்டும் உட்காந்துருக்காப்ல. அங்க போன நம்ம ஹீரோ பல் தேய்க்கிறதுக்கு பேஸ்ட் எடுக்கிற மாதிரி நைஸ் போல அங்க உள்ள ஆணியை புடுங்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டுதான். பிறகு அன்னைக்கு சாயங்காலம் 2 சீனிக்குள்ள குடிசைக்குள்ள கொண்டு வந்து அந்த ஆணியை அது மேல வச்சு அடிச்சு அதை சப்பட்டை ஆக்கிடுறான். அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல இவங்களுக்கு கால் கட்டு போட்டு படுக்க விட்டுட்டு காவலாளிகள்லாம் வெளியே கிளம்பி போயிட அப்ப நம்ம ஹீரோ அவன் வாய்க்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த அந்த சப்பட்டை ஆணியை எடுத்து அவன் கை விலங்குக்குள்ள போட்டு ஒரு திருகுறான். கை விலங்கு ஓப்பன் ஆயிருது. அதை பார்த்தா மத்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டுதான். பார்த்தா நம்ம ஹீரோ பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜெர்மனியில இருந்தப்போ அங்க கத்துக்கிட்ட வித்தை இது. அதை இப்ப இவனுக்கு கை கொடுக்கு. அதை வச்சு எல்லாரும் கை விலங்கி ஓபன் பண்றவன் ஒரு கையில விலங்கு எப்பவுமே மாட்டி இருக்கட்டும், அப்பதான் யாரும் வந்தா டக்குன்னு இன்னொரு கையிலேயே மாட்டிட்டு படுத்துடலாம் அப்படிங்க. இதை தினமும் பிராக்டிஸ் பண்ணி 2 செகண்ட்ல இதை ஓபன் பண்ற மாதிரி செய்யணும்னு ஹீரோ முடிவு பண்ணிக்கிறான். அடுத்த நாள் இவங்க குடிசைக்கு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ அந்த டுவேன்ட்ட நம்ம எங்க இருக்கோம்னு ஏதோ ஐடியா இருக்குமான்னு கேட்கான். இவங்க லாவோஸ்ல தான் இருக்காங்க. ஆனா இங்க இருந்து எப்படியாவது நழுவி தாய்லாந்துக்குள்ள போயிட்டோன்னா நம்ம சேஃப் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க. இந்த காட்டெல்லாம் தாண்டி எஸ்கேப் ஆகும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டுவேன் போயிடுறான். அப்ப நம்ம ஜீன் அங்க வரவும் அவன்கிட்ட இந்த காடுகளை பத்தி யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கேட்க அவங்க கூட்டத்தில் உள்ள பிசிட்டுங்கிறவன காமிக்கான். அப்ப இவங்க பேசிட்டு இருக்கும்போது சடார்னு மேல 2-3 பிளைட் பறக்கவும் அதை பார்த்த குட்டி ஹிட்லரு நம்ம ஆளுங்க தான் பிளைட்டுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டுவேனை துப்பாக்கியால சுட்டுதான். உடனே எல்லாரும் பதறி அடிச்சு குடிசைக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. நல்ல வேலை அவன் சுட்ட குண்டு டுவேனோட காதை தான் அடிச்சிருக்கு. பிறகு அவனை உள்ள கூட்டு வந்து காயத்தை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த குட்டி ஹிட்லரு இவங்களை துப்பாக்கியால சுட போற மாதிரி மிரட்டி பிராங்க் பண்ணி சிரிச்சுட்டு போயிடுறான். ஆனா இதனால நம்ம ஆளுங்களோ ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் பயத்திலேயே வாழ்றாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்கெல்லாம் கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ சீக்கிரம் மழை வந்து ஆகணும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஜீனோ வழக்கம் போல மழையெல்லாம் வர்றதுக்குள்ள நம்மள ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைனாலும் நீ எஸ்கேப் ஆகி போனா மிச்சம் இருக்கிற எங்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுருவாங்களே, உனக்கு அது ஏன் புரிய மாட்டேங்குங்க. நம்ம ஹீரோவோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் எஸ்கேப் ஆகும் அப்படின்னு சொன்னாலும் ஜீனு கேட்க மாட்டேங்கான். அப்படி ஏதாவது நீ எஸ்கேப் ஆக பிளான் போட்டா கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன்னு மிரட்டுறான். நம்ம ஹீரோக்கு இப்போ உண்மையிலே வெளியே ஏறுது. அப்படியே பல நாள் ஓடி போயிட ஒரு நாள் திடீர்னு வியட்நாம் ஆர்மிக்காரங்க இவங்க கேம்ப்
கேம்புக்கு வராங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்க உள்ள வந்த ஒரு லேடி சோல்ஜர் இவங்க பாக்கெட்டுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்றா. அப்ப அவளுக்கு அந்த கண்ணாடி துண்டு கிடைக்குது. அதை பார்த்த உடனே அவ காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்க அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு இது சேவ் பண்றதுக்கு வச்சிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல போடவும் அவளும் சிரிச்சிட்டு போயிடுறான். பிறகு வந்த படைகள் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு மத்தியானம் இவங்க வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ அந்த காவலாளி குரூப்ல புதுசா ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல இருக்க. இது எப்படி சொல்லணும்னு தெரியல அவன் பார்த்துட்டு இருக்க சடார்னு கைப்பட்டு அதை கீழே விழுந்து தானா சுட ஆரம்பிச்சிருது. எல்லாரும் தெரிச்சு ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. ஆனா நல்ல வேலைக்கு அதுல யாருக்குமே குண்டடி படல. அப்பதான் நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடந்தவன் கவனிக்கான். அவன் முன்னாடி இவங்களுக்கு திங்க கொடுத்த சோறு கொஞ்சம் கிடக்கு. அதை நம்ம ஹீரோ எடுத்து கொண்டாந்து இவங்க காலையில ஒதுங்குறதுக்கு போறப்போ ஒரு மரக்குடுவையில தண்ணி கொண்டு போவாங்களே அந்த குடுவைக்கு கீழ் பகுதியில இவன் சின்னதா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி பண்ணி அதுல அந்த சோறை ஒளிச்சு வைக்கான். அதை நம்ம ஆளுகிட்டே காமிச்சு நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற சோறை வெயில்ல கொஞ்ச நேரம் காய வச்சு இந்த மாதிரி சீக்கிரட் கம்பார்ட்மெண்ட்ல ஒளிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆறப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தேவைப்படும். அதுக்கு நம்ம இப்ப இருந்தே ஒளிச்சு வைக்க ஆரம்பிக்கணுங்க. எப்படியா தப்பிக்க முடியும்னு கேட்டனா அந்த காவலாளிகள் அவங்க லஞ்ச் டைம் அப்போ இருக்கிற இடத்துல துப்பாக்கி வச்சுட்டு கிச்சனுக்கு சாப்பிட போயிடுவாங்களாம். அவங்க திரும்ப வர்றதுக்கு ஒரு 5-10 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ள நம்ம நைஸ் போல போய் அவங்க துப்பாக்கி எடுத்து அவங்கள சரவுண்ட் பண்ணி கட்டி போட்டு கேம்பை இவங்க கண்ட்ரோல் எடுத்து இவங்களோட அமெரிக்க ஹெலிகாப்டர்களுக்கு சிக்னல் கொடுத்து வர வச்சிடலாங்க. அந்த பிளானை செயல்படுத்த அடுத்த நாளே ஆக்ஷன்ல இறங்குறான். காவலாளி ஒருத்தன் வந்து காலையில இவங்களை எழுப்பி விட்டு போனதுக்கு அப்புறம் சடார்னு அவன் கை விலங்க அவுத்துக்கிட்டு அந்த குட்டி கண்ணாடி பீஸ ஒரு கம்பளை மாட்டி குடிசையோட ஓட்ட வழியா வெளியே விட்டு அதுலயே யாரு எங்க இருக்கா என்ன பண்றாங்கிற விஷயத்தை கவனிக்கான். இங்க நம்மளுங்க ஒவ்வொரு குடிசைக்கும் ஒவ்வொரு கட்டையை வச்சு துப்பாக்கிக்கு பதிலா கல்லை வச்சு அடையாளப்படுத்திக்கிறாங்க. இவன் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ இவங்க குடிசையை நோக்கி வர்ற மாதிரி இருக்க சடார்னு கண்ணாடி கீழே இறக்கிட்டு கடன்னு கை விலங்க மாட்டிட்டு எல்லாரும் படுத்துறாங்க. அன்னைக்கு மத்தியானம் இவங்க லஞ்சை சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அங்க வந்த ஜம்போ ரகசியமா நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன சோத்து உருண்டையே கொடுத்துட்டு போறான். இவன் நல்ல ஆளு அப்படிங்கறனால இவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்கான். ஆனா நம்ம ஆளுங்க அதை குடுவைக்கு பின்னாடி பதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அன்னையில இருந்து தினமும் வாடிக்கையாவே இந்த லஞ்ச் டைம்ல யார் யார் துப்பாக்கி எந்தெந்த ஹட்டுல இருக்கு எவ்வளவு நேரம் கழிச்சு அவங்க அந்த இடத்துக்கு திரும்ப வராங்கிறதெல்லாம் அவங்க மைண்ட்ல அப்சர்வ் பண்ணி ஏத்திக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு காவலாளிகள் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க இருக்கிற குடிசையோட தரையில மூங்கில் கம்ப கட்டி இந்த கைத்தை கிழிச்சிட்டு கீழே கூடி வெளியே போய் அங்க இருந்த மூங்கில் காம்பவுண்ட்ல உள்ள ஒரு கைத்தை அறுத்து அதை அறுபட்ட மணிக்கே தெரியாம அதே இடத்துல வச்சுட்டு திரும்ப வந்துடுறான். இந்த வழியா தான் இவங்க எஸ்கேப் ஆக போறாங்க. தப்பிச்சு போறப்ப தேவையில்லாம அறுத்துட்டு இருக்க வேண்டாமேன்னு தான் முன்னாடியே அறுத்து அது தெரியாத மணிக்கு அங்க செட் பண்ணிட்டான். எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ எதிர்பார்க்கிற மழை மட்டும் இன்னும் வரமாட்டுக்கு. எப்ப மழை வரும்னு பிசிட்ட கேட்டா தெரியல, இன்னொரு 1 மாசம் 2 மாசம் கூட ஆகலாம் அப்படிங்க. ஆனா அவள் நாள் இவங்களால வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க கேம்ப்ல சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே போது. அங்க இருக்கிற காவலாளிகளே பசியில தான் கிடக்காங்க. சாப்பாடு காலி ஆயிட்டுனா நம்மளை கொல்றதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஜீனு மறுபடியும் இது தப்பான ஐடியாங்க. உடனே நம்ம ஹீரோ யார் யாரெல்லாம் இவங்க கூட தப்பிச்சு வர்றதுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு ஒரு ஓட்டிங் எடுத்துனா ஜீனை தவிர கிட்டத்தட்ட எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. அப்படியே இன்னும் சில நாள் கடந்த போது ஒரு நாள் இவங்க கேம்ப்ல சாப்பாடு காலி ஆயிட்டு நம்ம ஆளுகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பவுல் நிறைய புழுக்களை கொடுத்து விடுறாங்க. இவங்க இதைத்தான் சாப்பிட்டாவணும், வேற வழி இல்லை. ஆனா அப்போ ஜீனோ நான் பதுக்கி வச்சிருக்கிற சோறை சாப்பிட போறேங்க. நம்ம ஹீரோ அதை கேட்டு கடுப்பாயி அது ஓன் சோறு இல்ல நம்மளுக்காக பதுக்கி வச்ச சோறு, அதுல கை வைக்காத அப்படின்னா ஜீனு கேட்க மாட்டேக்கான். ஆனா சொல்லு பேச்ச கேட்கலனா இன்னைக்கு நைட்டு உன் கை விலங்க அவுத்து விட மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சாவி ஏன்டதா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஜீனுக்கு கடுப்பாகுது. என்னதான் பதுக்கி வச்ச சோறு இருந்தாலும் அது தப்பிச்சு போறப்ப தேவைப்படும்னு நம்ம ஹீரோவே பல்ல கடிச்சிட்டு அந்த புழுக்களை சாப்பிட்டுதான். அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் பல நாட்கள் உருண்டோழுது. நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மழை வந்தபாடு இல்லை. ஒரு நாள் திடீர்னு மேல ஹெலிகாப்டர் பறக்கிற சத்தம் கேட்க இந்த குட்டி ஹிட்லரும் கோட்டி குதிரையும் திடீர்னு உள்ள வந்து நம்ம ஹீரோவையும் மற்றவங்களையும் அடிச்சுட்டு துப்பாக்கி வச்சு கீழே சுட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த டுவேனு மென்டலா பாதிக்கப்பட்டு இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்னு அழுவ ஆரம்பிச்சிடறான். ஆனா நம்ம ஹீரோ தான் அவனை சமாதானப்படுத்தி நான் அவன் கூட இருக்க மாப்ள, கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா எஸ்கேப் ஆகும்னு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா பாடதான், நம்ம நாளைக்கே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்களை எழுப்பி விட்டு போன உடனே லஞ்ச் டைம்ல இவங்க கண்ணாடியை விட்டு எல்லாரும் கிச்சனுக்கு போயிட்டாங்களா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கீழே தரையை ஓபன் பண்ணி கடகடன்னு நம்ம ஹீரோ பிரிச்சு வச்சிருந்த அந்த ஃபென்ஸ் வழியா வெளியே வந்துடுறாங்க. பிளான் என்னடான்னா நம்ம ஹீரோவும் டுவேனும் இந்த பக்கமா போய் கிச்சன்ல உள்ளவங்களை பிடிப்பாங்க, மித்த ஆளுங்களாம் அந்த பக்கமா வந்து கிச்சன்ல இருக்கிற காவலாளிகளை மொத்தமா சரவுண்ட் பண்றதுதான் பிளான். பேசி வச்ச மாதிரி வேலைக்கு அந்த பக்கம் வரவும் நம்ம ஹீரோ நைஸ் போல போய் அந்த காவலாளிகள் வச்சுட்டு போய் இந்த துப்பாக்கி எடுத்து ஆளுக்கு ஒன்று கொடுத்து எல்லாரும் என்ன கிச்சன்ல மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோவும் டுவேனும் மட்டும் இந்த பக்கமா கிச்சன் நோக்கி வராங்க. ஒரு 6-7 காவலாளிகள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சடார்னு துப்பாக்கியோட பாஞ்ச நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி போய் நிக்க சடார்னு குட்டி ஹிட்லர் துப்பாக்கி தூக்கிட்டு வரான். வேற வழி இல்லாம மட்டன்னு எல்லாரையும் சுட்டு தள்ளுறான். அங்க உள்ளவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஆனா குட்டி ஹிட்லரும் கோட்டி குதிரையும் அங்கேயே பீஸ் ஆயிடுறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சைடு தெரிச்சு ஓடில. நம்ம ஜம்போ மட்டும் பயந்து உட்காந்துருக்கான். அங்க வந்த ஹீரோ ஜம்போ எதுவும் ட்ரை பண்ணாத,
அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடு அப்படின்னு சொல்லவும் அவரும் எஞ்சி ஓடிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ சொன்ன பிளான் படி மிச்ச ஆளுங்க சுத்தி கிச்சனுக்கு வரவே இல்லை. அவங்கள எங்கேயுமே ஆளை காணும். பிறகு நம்ம ஹீரோவும் டுவேனை மட்டும் அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் பேக்ல பேக் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த கேம்ப் போட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து பார்த்தா அங்க நம்ம ஜீனும் ஒய்சியும் நிக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு வெளியாயிருது. சொன்ன பிளான் படி இவங்க கிச்சனுக்கு வராம வேற திசையா எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. உங்களால அனாமத்தா நான் செத்துருப்போம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். இது சரிபட்டுறாது, நீங்க உங்க வழியா பட்டு போங்க, நான் எங்க வழியா பட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டுவேனும் ஒரு பாதையில போயிடுறாங்க. ஒய்சியும் ஜீனும் வேற பாதையில போயிடுறாங்க. அப்படியே மெல்ல காட்டுக்குள்ள ஓடி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் எதிர்பார்த்த மாதிரி அங்க சோறுன்னு மழை பெய்ய ஆரம்பிக்கு. ரெண்டு பேரும் பசியில இருக்க அவங்க பதுக்கி வச்சிருந்த சோறை எடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மழை வெள்ள வந்து இவங்களை அடிச்சு போயிருது. பிறகு அதுல இருந்து ஏதோ தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்ப இருந்து நிக்காம இவங்க நடந்து போவ ஒரு மலை உச்சியில வந்து நிக்காங்க. அந்த திசையில தான் ஒரு ஆறு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஆத்தை மட்டும் நம்ம எப்படியாவது பிடிச்சனா சின்னதா ஒரு படகு மாதிரி கட்டி அதிலேயே மிதந்து நம்ம இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த ஆத்தை தேடி போய் இறுதியா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிறகு அங்க கிடக்கிற கட்டையெல்லாம் ஒன்னா சேர்த்து கைத்தை வச்சு கட்டி ஒரு சின்ன படகு மாதிரி உருவாக்கி அது மேல நம்ம டுவேனை இலை தலையெல்லாம் மேல போட்டு படுக்க வச்சு நம்ம ஹீரோ தள்ளிக்கிட்டே ஆத்துல நீந்தி வரோம். அப்படியே கொஞ்ச தூரம் நல்லா வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பயங்கரமா சத்தம் கேக்கு. என்னன்னு எட்டி பார்த்தா இந்த ஆறு போய் ஒரு இடத்துல நீர்வீழ்ச்சியா கீழே விழுது. சரியான நேரத்துல சுதாரிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா இவங்க கட்டுன அந்த படகு அருவியிலிருந்து கீழே விழுந்து சுக்கு சுக்கா நொறுங்கிடுது. ஆத்திலே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தாங்க. அந்த பிளான் ஃபிளாப் ஆயிட்டு பிறகு இவங்க வழி தெரியாம தன்னை போல காட்டுக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு சுத்துறாங்க. 24 மணி நேரமும் விடாம மழை அடிக்கி தூங்கவும் முடியாம சாப்பாடு இல்லாம ஆளுங்க அதனால நொந்து போயிடுறாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மழை நின்றுது. இவங்க ரெண்டு பேரும் திரும்ப காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்க அப்ப அங்க ஒருத்தன் ஆத்துக்குள்ள மீன் பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஏதோ ஊர் பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க நைஸ் போல ஒளிஞ்சி அவன் போறவரை வெயிட் பண்றாங்க. பிறகு அவன் போனதுக்கு அப்புறம் இந்த துப்பாக்கியை பல நாளா நம்மளும் கையில வச்சு சுத்திட்டு இருக்கோம். இதை வச்சு எந்த மிருகத்தையும் வேட்டையாட மாட்டுக்கு சவுண்டு கேட்டு எதிரிகள் வந்துருவாங்கன்னு. அப்படியே எதிரிகள் வந்தாலும் இந்த ஒரு துப்பாக்கி வச்சு அவங்களை கொண்டு பொழைக்கவும் முடியாது. இது எதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் துப்பாக்கியை ஆத்துல தூக்கி போட்டுருந்தாங்க. அப்படியே ஒரு வாரமா அவங்க நடந்து போயிட்டே இருக்க காட்டுக்குள்ள ஒரு பாலடைஞ்ச கிராமம் ஒண்ணு பார்க்காங்க. அங்க ஏகப்பட்ட குடிசைகள் அப்படியே செடியும் குடியுமா படர்ந்து கிடக்கு. ஆளே இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அங்க போய் உட்காடுறாங்க. திரும்ப அங்கிருந்து கிளம்பலாம் நம்ம ஹீரோ சொல்ல டுவேனோ இதுக்கு மேல என்னால் நடக்க முடியாது, என் உடம்புல தெம்பு இல்ல, என்னை இங்கே விட்டு போயிருங்க. ஆனா நம்ம ஹீரோவோ இன்னும் கொஞ்ச நாள் தான் எப்படியாவது நம்ம தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ திடீர்னு 2 ஹெலிகாப்டர் அங்க வர்ற சத்தம் கேக்கு. நம்ம ஆளுங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே ஓடி வந்து தாவி குதிச்சு அவங்களுக்கு சிக்னலை கொடுக்க பார்க்கான். ஆனா அவங்க இவனை கவனிக்கவே இல்லை. அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இவங்களுக்கு நம்பிக்கையே உடஞ்சு போயிட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியாம ரெண்டு பேரும் அங்க உட்காந்துட்டு இருக்க நம்ம டுவேனுக்கோ மன பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ பேசாம சும்மா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சத்தம் போடாத, காவலாளிகள் வந்துருவாங்க அப்படின்னு பயந்து பயந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை சாந்தப்படுத்தி நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு மச்சான், நான் இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய தீய பொருத்தி விடுறேன், அதை பார்த்து கண்டிப்பா நம்ம ஆளுங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க வர்றப்போ மூங்கில் கம்ப சுரண்டி அதை கட்டையில தேய்ச்சி தீய உருவாக்குனாங்களே அதே மாதிரி இவன் நெருப்பு உருவாக்குறான். அங்க உள்ள காஞ்ச குடிசைகளுக்கெல்லாம் இவன் தீ வச்சு விட அந்த ஊரே பத்திக்கிட்டு எரியுது. அந்த வெளிச்சத்தை பார்த்து இவன் எதிர்பார்த்த மாதிரியே அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் 2 அங்க வருது. நம்ம ஹீரோ சந்தோஷத்துல ஓடி போய் அவங்களுக்கு கை காமிச்சு குதிக்கான். ஆனா அவங்களோ இவன் எதிரி நினைச்சு துப்பாக்கியால சுடுறாங்க. மயில நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆனா. தூங்கிட்டு இருந்த டுவேனு சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் தன்னந்தனியா உட்கார்ந்துருக்கான். ஹெலிகாப்டருங்கான ஒன்னையும் காணும். இப்ப இவன் தீ வச்சனால அமெரிக்காக்காரங்க மட்டும் இல்ல அங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் குரூப்பும் இதை பார்த்திருப்பாங்க. எப்ப வேணாலும் அவங்க இங்க வந்துருவாங்க, நம்ம கிளம்பி போயிடலான்னு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன பையன் அங்க வாளியில தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே 2 பேரும் முழங்கால் போட்டுருந்தாங்க. சடார்னு எங்க இருந்தோ அந்த ஊர்க்காரங்க கையில அருவாளோட ஓடி வந்துடுறாங்க. அவங்க கோவத்துல ஏதோ கத்திக்கிட்டு இருக்க இவங்க கைகூப்பி மன்னிப்பு கேட்காங்க. அப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து நம்ம டுவேன் தலையை துண்டா வெட்டி கொண்டுதான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வெளியாகி அவன் கையில் உள்ள கத்தியை கண்டமானிக்கு வீச ஊர்க்காரங்களாம் ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வேற பக்கமா ஓடி போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோ தன்னந்தனியா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க அங்க உள்ள லோக்கல் ஆளுங்கெல்லாம் கையில துப்பாக்கியோட நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம கல்லுக்கு கீழே இலை கடியில மறைஞ்சு நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கும் மன பாதிப்பு ஏற்படுது. இறந்து போன டுவேனு இவன் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இவனுக்கு தோண ஆரம்பிக்கு. அப்படியே அங்க படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலைல எஞ்சி நடக்கிறப்போ அங்க ஆத்துல ஒரு பாம்பு ஒண்ணு நீந்தி போயிட்டு இருக்கு. பசியில செத்துட்டு இருந்த நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அந்த பாம்பை பிடிச்சு கழிச்சு திங்க ஆரம்பிச்சிடறான். அப்போ அந்த பக்கமா ஒரு ஏரோப்ளேன் ஒண்ணு பறந்து வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ சடர்னு அங்க உள்ள வாழை இலைய பிச்சு அதை அங்கிட்டு இங்கிட்டும் ஆட்ட ஆரம்பிக்கும். அதை பார்த்து அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சு சடர்னு அவங்க ஹெலிகாப்டர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க 2 நிமிஷத்துல ஹெலிகாப்டர்களும் வந்துருது. இவனை கயிறு போட்டு மேல தூக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பிளைட் ஹெலிகாப்டர் நிக்கிற சத்தம் கேட்டு அங்க ரெசிஸ்டன்ஸ் குரூப் வர இவங்க மேல இருந்து துப்பாக்கியால அடிச்சுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்தி அங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க. அங்க இருந்து நேரா பக்கத்துல உள்ள அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் கேம்புக்கு கூட்டு போய் இவனை இறக்கி விட உடனே அங்க வந்து 2 CIA ஆபீசர்கள் ஆளுங்களை
வச்சு ஸ்ட்ரெச்சர்ல ஏற்றி இவனை உடனே மெடிக்கல் கேம்பை கூட்டு போய் இவனுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்காங்க. நீ இருந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தா எப்படி இருந்தாங்கன்னு இவன்கிட்ட விசாரணையை ஆரம்பிக்காங்க. அப்ப கரெக்டா அங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. அதுல இருந்து நம்ம ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேக்கோட வந்து இறங்குறாங்க. அந்த பெரிய கேக்கை வண்டியில வச்சு தள்ளிட்டு வந்த இவங்க சிஐஏ ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு எங்க ஃப்ரெண்ட்கிட்ட நாங்க தனியா பேசணும்னு நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, மாப்பிள்ள இந்த சிஐஏ பயிலுக உன்னை சும்மா விட மாட்டாங்க, உன்னை கோர்ட்டுக்கு கூட்டு போய் விசாரிக்கன்னு சொல்லிட்டு உன் உயிரை வாங்கிடுவாங்க, நாங்க சொல்ற பிளான் படி கேளு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா அங்க இருந்து கிளம்பி வந்த இவங்க நேரா குடுன்னு இவங்க ஹெலிகாப்டர் நோக்கி ஓடி வராங்க. பார்த்தா இவங்க கேக்க கொண்டு வந்த வண்டிக்குள்ள நம்ம ஹீரோவை ஒளிச்சு கூட்டு வந்துட்டாங்க. சடாக்கன அவளை ஹெலிகாப்டர்ல ஏற்றி 2 நிமிஷத்துல அந்த இடத்த காலி பண்ணிட்டு இவங்களுடைய கப்பலுக்கு போயிடுறாங்க. அங்க அந்த போர் கப்பல்ல நம்ம ஹீரோவை வரவேற்க அங்க வேலை பார்க்குற எல்லாரும் அசம்பிள் ஆகி நிற்காங்க. இவன் வந்து இறங்கவும் எல்லாரும் ஓடி வந்து இவனை தூக்கி கொண்டாட அதோட அந்த படம் முடியுது. இது அமெரிக்க ஆர்மியை சேர்ந்த டீட்டர் டேங்லர் அப்படிங்கிற உண்மையான ஒரு சோல்ஜரோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுத்த படம். இந்த உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின எந்த கருத்தா இருந்தாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.